வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம முழுக்க கோதுமை மாவுலே பீட்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல் வேலையாக நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சர்க்கரை. இப்போது நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா பொங்கிட்டு வரும். இதோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போது ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை இதோட சேர்த்து பிசையலாம். ஈஸ்ட் சேர்க்கறதால உங்கள் மாவு நல்லா சூப்பராக டபுளாக பொங்கி வரும். இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஆக்சுவலாக மாவில் இருக்கிற சுகரை இந்த ஈஸ்ட் வந்து ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரிக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு மாவில் ட்ராப் ஆகி உங்கள் மாவை நல்லா பொங்க வைக்கும். அதே மாதிரி இந்த ஆல்கஹால் பேக்கிங் டைமில் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரைஸான மாவில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இப்போது இந்த மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. மைதா விட கோதுமையில் க்ளூட்டன் கம்மி. ஸோ நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாதான் நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா சூப்பராக பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே இது டபுள் ஆகிடும். ஸோ நல்லா ஒரு பிளாஸ்டிக் கிளிங் இருந்தால் அதை வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லையா கிளாத்தை நல்லா வார்ம் வாட்டரில் முக்கிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதை வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். இதோ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சூப்பராக டபுள் ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இதுக்கப்புறம் மாவை ரொம்ப நேரம் பிசைஞ்சிடாதீங்க. ஜஸ்ட் கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். இதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை கையாலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். யூஸ்வலாக பீட்சாக்கு ஆலிவ் ஆயில் நல்லா சூட் ஆகும். ஸோ ட்ரே ப்ரஷ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஃபோர்க் வச்சு இதை அங்கங்கே குத்தி விடுங்க. இது மாவை ரைஸ் ஆகாமல் பார்த்துக்கும். இதுக்கு மேலே நம்ம பீட்சா சாஸ் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பீட்சா சாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ இருக்குது. ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் நம்ம இஷ்டம் தான். நான் இங்கே வெங்காயம், தக்காளி, கொடமிளகா, பன்னீர் அண்ட் ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே எவ்வளோ சீஸ் போட முடியுமோ அவ்வளோ சீஸ் போடுங்க. இது மொசரல்லா சீஸ். அண்ட் இதை நம்ம ஒரு 10 to 15 minutes 180 degrees செல்சியஸில் பேக் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இந்த அவன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டான அவன் 180 degreesல ஆல்ரெடி 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். அண்ட் பீட்சாவை குக்கரில் பேக் பண்ணுமா, அதுக்கு எங்களோட சீஸ் பர்ஸ் பீட்சா வீடியோவை பார்த்துக்கோங்க. இதோ நம்மளோட பீட்சா இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆரிகானோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு காரம் தேவைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட பீட்சா இங்கே ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.